சோஷியல் மீடியா மட்டும் இல்லாம நிறைய இடத்துல இந்த ஏஐ ஏஜென்ட்ஸை பத்தி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. AI agent. Agents. Agentic workflows. Agents. ஸோ ஆக்சுவலாக இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ்னா என்ன, இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகும், சாட்பாட்டுக்கும் ஏஐ ஏஜென்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது, இந்த ஏஐ ஏஜென்ட்டை வந்து நம்ம ஓனா பில்ட் பண்ணலாமா அப்படின்னு கம்ப்ளீட்டாக வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஹலோ எவ்ரிவன், என் பேர் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரன். நான் ஒரு ஏஐ எஜுகேட்டராக இருக்கேன். ஸோ இந்த ஏஐ ஏஜென்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படின்னா, ஸோ ஒன்றுமே இல்லை, இந்த வேர்டை வந்து தனியாக பிரிச்சுக்கோங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்டெலிஜென்ஸ்னா என்ன சொல்லி தெரிஞ்சுக்கணும். நான் வந்து சிம்பிளாக பேசிக்காக எல்லாத்துக்குமே புரியுற மாதிரி கவர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஹியூமன்ஸ் எல்லாமே நம்மகிட்ட ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம ஒரு விஷயத்தை யோசிச்சு வந்து நம்மளால பண்ண முடியுது. சோ இப்போ ரீசெண்டா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்னு பில்ட் பண்ணிருக்காங்க. சோ இப்போ நம்ம ஹியூமன் எப்படி யோசிக்கிறோமோ அதே மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த இன்டெலிஜென்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுத்து அந்த மிஷினை வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. சோ பேசிக்கா நீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு கோர்ஸோ இல்ல எங்கேயோ படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் வந்து நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் இந்த இன்டெலிஜென்ஸுமே கொடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு ஏத்த மாதிரி யோசிச்சு அதுவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். சோ இந்த இன்டெலிஜென்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியலா வந்து ஹியூமன்ஸ் எல்லாமே வந்து பண்ணதுனால இதை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. சோ என்ன அப்படின்னா ஹியூமன் நம்ம எப்படி யோசிச்சு ஒரு ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்றோமோ அதே மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுவே வந்து யோசிச்சு ஒரு ஆக்ஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். சோ இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயங்கரமா க்ரோ ஆகிக்கிற இந்த டைம்ல நம்ம ஒரு ரெண்டு விஷயம் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா எய்தர் நம்ம வந்து ஏஐ ஆப்ரேட்டரா இருக்கணும், இல்ல அப்படின்னா நம்ம ஏஐ பில்டரா இருக்கணும். ஸோ இந்த ஏஐ ஏஜென்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான சில விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்குவோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்எல்எம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்எல்எம்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்குவோம். எல்எல்எம் அப்படின்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஸோ இதை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு எல்எல்எம்ங்கிறது ஒரு மிஷின் மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த மிஷின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஃபீட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த எல்எல்எம் முட்டை இருக்கிற நிறைய இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் வந்து அது கொடுக்கும். ஸோ இந்த எல்எல்எம்லாம் எங்கே இருக்கு அப்படின்னா நீங்க நார்மலாக யூஸ் பண்ற சாட்ஜிபிடி எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு கூகுள் ஜெமினி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்எல்எம் மாடலை வந்து பேக்ரவுண்ட் வச்சுட்டு அது மேல தான் வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து பில்ட் பண்ணிருப்பாங்க. சோ இப்படி இருக்கிறப்ப நீங்க நார்மலா ChatGPT கிட்ட ஏதாச்சும் ஒரு இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ChatGPT அப்ளிகேஷன் அதுல இருக்கிற எல்எல்எம் மாடலை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏத்த மாதிரி ஆன்சர்ஸ் வந்து அவுட்புட்டா வந்து கொடுக்கும். சோ இப்போ இந்த ChatGPT ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய எல்எல்எம் மாடல்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஜெமினில பாத்தீங்க அப்படின்னா நிறைய எல்எல்எம் மாடல்ஸ் இருக்குது. சோ பேசிக்கா எல்எல்எம் வந்து ட்ரைனிங் கொடுத்த டேட்டா வச்சு தான் வந்து நமக்கு அவுட்புட் கொடுக்கும். சோ இப்போ இந்த ஏஐ ஏஜென்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெமோ ஒன்று பார்ப்போம். சோ உங்க பிரவுசர்ல ChatGPT போய்க்கோங்க, சிம்பிளா ஒரு ப்ராம்ப்ட் கொடுங்க. என்ன அப்படின்னா சோ இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ எல்எல்எம் மாடல் வந்து நமக்கு யோசிச்சு வந்து ஒரு ஆன்சர் கொடுக்கும். சோ இப்போ பார்த்தீங்கன்னா ChatGPT இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு. சோ இந்த மாதிரி சீப்பர் ஃபிளைட் வந்து நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே ChatGPT இன்னொரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஸோ என்ன அப்படின்னா கேன் யூ புக் திஸ் கிளியர் ட்ரிப் ஃப்ளைட் ஃபார் மீ. ஸோ இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கும் பார்ப்போம். ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இப்போ ChatGPT என்ன பண்ணும் அப்படின்னா ஐ கான்ட் புக் த ஃபிளைட் ஃபார் யூ டைரக்ட்லி பட் ஹியர் இஸ் த குயிக் கைட். ஸோ பேசிக்காக இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்கிட்ட நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறோம், அது ப்ராசஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஆனால் அதே சமயம் நமக்கு வந்து ஒரு வேலை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அதனால பண்ண முடியல. ஸோ ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்குது, வேற எந்த அப்ளிகேஷனையும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கான அக்சஸ் வந்து கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து ஏஐ ஏஜென்ட் சொல்லி ஒன்று வருது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில டெமோஸ்மே கொடுக்குறேன். ஸோ என்ன அப்படின்னா ரைட்டா email to my manager that I will be off tomorrow. ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா ChatGPT நமக்கு சிம்பிளாக ஒரு இமெயில் டெம்ப்ளேட் வந்து கொடுக்கும். ஆனால் அதே இதை ப்ளீஸ் சென்ட் திஸ் டு மை மேனேஜர் இமெயில் ஐடி. ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா ChatGPTனால கண்டிப்பாக அதை சென்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஐ எம் நாட் ஏபிள் டு சென்ட் இமெயில் டைரக்ட்லி பட் யூ கேன் ஈஸிலி காப்பி தட். அந்த மாதிரி கைடு எல்லாமே கொடுக்கும். பட் ஆனால் டைரெக்டாக இந்த ChatGPT வந்து நமக்கு ஒர்க் பண்ணி கொடுக்காது. ஈவன் நீங்கள் மெயில் ஐடி கொடுத்தாலும் ChatGPTயால டைரெக்டாக வந்து மெயில் சென்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து ஏஐ ஏஜென்ட் வருது. ஏஐ ஏஜென்ட்ஸ்னா என்ன அப்படின்னா இது ஒரு விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு கோல் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கோலுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக திங்க் பண்ணி பிளான் பண்ணி அந்த ஆக்ஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த ஏஐ ஏஜென்ட்டோட பேசிக் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா an AI agent is a system that observes its environment, makes decision and acts to achieve a specific goal. So மெயினாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக திங்க் பண்ணி பிளான் பண்ணி அந்த ஆக்ஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஏஐ ஏஜென்ட். அப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும், என்ன அப்படின்னா அப்போ ChatGPTமே வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் தானே,
அதுவும் வந்து திங்க் பண்ணி பிளான் பண்ணி ஒரு ஆக்ஷன் பண்ணுதானே அப்படின்னு கேட்கலாம். ஸோ ChatGPT பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏஐ ஏஜென்ட் தான். அந்த ஏஜென்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்மகிட்ட இன்புட் வாங்கிட்டு ப்ராசஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஏஐ ஏஜென்ட். ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா லிமிடேஷன் இருக்குது. எதுனாலுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிமிட்டட் நாலேஜ்க்குள்ள மட்டும் தான் வந்து ப்ராசஸ் ஆகும். வேற ஏதாச்சும் அப்ளிகேஷனை அக்சஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதனால கண்டிப்பா முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஏஐ ஏஜென்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லவ்வபிள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரெப்ளைட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாட் இருக்குது, ஜெமினி இருக்குது, ஜிபிடி மாடல்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா LLM மாடல். இந்த மாடலை வந்து இந்த லவ்வபிள், ரெப்ளைட் இந்த மாதிரி டூல்ஸ்ல வந்து இன்டிகிரேட் பண்ணி அந்த LLM மாடலை வச்சு நம்மளோட வெப் அப்ளிகேஷனை பில்ட் பண்றதுக்கு கோட் வந்து நம்ம ரைட் பண்ண வைக்கலாம். ஸோ இப்போ பேசிக்கா பாத்தீங்கன்னா லவ்வபிள், ரெப்ளைட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஏஐ ஏஜென்ட் தான். ஸோ இந்த மாதிரி நம்மளுமே வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ பேசிக்கா அந்த LLM மாடலை நம்மளோட அப்ளிகேஷன்ல இன்டிகிரேட் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏஐ ஏஜென்ட்டை வந்து நம்மளால பில்ட் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலாக வந்து முன்னாடி வந்து ஒரு சின்ன டெமோ கொடுத்துருந்தோம். என்ன அப்படின்னா சீப்பஸ்ட் ஃபிளைட் ஃபேரை வந்து கண்டுபிடிக்கிறக்காண்டி நம்ம ChatGPT யூஸ் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் வந்து நம்மளே வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் பில்ட் பண்ணி நம்மளோட பர்சனல் ப்ரிஃபரன்சஸ்க்காக மட்டுமே அந்த ஏஐ ஏஜென்ட் வந்து ஒர்க் பண்ற மாதிரி நம்மளால பில்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அதே ஃபிளைட்டுக்கு லெட்ஸ் சே நீங்க வந்து ரெகுலரா வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஏஐ ஏஜென்ட் பில்ட் பண்ணி உங்களுக்கு எப்பெல்லாம் வேணுமோ அப்ப சீப்பஸ்ட் ஃபிளைட்டை வந்து ஆட்டோமேட்டிக்கா சர்ச் பண்ணி அந்த ஃபிளைட்டை உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்சஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்க பேர்ல வந்து இந்த ஏஜென்ட் வந்து புக் பண்ற மாதிரி நம்மளாலையும் ஏஐ ஏஜென்ட் வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ இது மட்டுமா ரியல் லைஃப்ல நம்ம ஃபேஸ் பண்ற நிறைய ப்ராப்ளமுக்கு இந்த மாதிரி ஏஐ ஏஜென்ட் வந்து நம்மளால ஈஸியா வந்து பில்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி மார்னிங் நீங்க ரெகுலரா வந்து ஒரு கேப் புக் பண்ற ஆளா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு ஏஐ ஏஜென்ட் வந்து பில்ட் பண்ணி ரெகுலரா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கேப்பை புக் பண்ற மாதிரி ஒரு ஏஜென்ட் வந்து உங்களால பில்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ரியல் லைஃப்ல நீங்க என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஏஐ ஏஜென்ட் வந்து நம்மளால பில்ட் பண்ண முடியும். ஸோ பேசிக்கா ஒரு ஏஜென்ட் ஹியூமனோட எந்த டச்சுமே இல்லாம, அதாவது எந்த ஒரு இன்டர்வென்ஷனுமே இல்லாம ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏஜென்ட் நமக்காக ஒர்க் பண்ற மாதிரி நம்மளால ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து நிறைய பில்ட் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து பேசிக். ஒரு ஏஐ ஏஜென்ட் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளால பில்ட் பண்ணிக்க முடியும். நம்மளோட ப்ராப்ளம்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏஐ ஏஜென்ட் வந்து சால்வ் பண்ற மாதிரி நம்மளால பண்ண முடியும். ஸோ இப்போ நிறைய பேர் டவுட் இருக்கும், இந்த ஏஐ ஏஜென்ட் வந்து நம்ம எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு. சோ இந்த ஏஐ ஏஜென்ட் பில்ட் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய டூல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா லாங்சைன் ஒன்னு இருக்குது, பைத்தான் JS ஃப்ரேம் இருக்குது. இதை வச்சு நம்மளால அட்வான்ஸ்ட் ஏஐ ஏஜென்ட் வந்து பில்ட் பண்ண முடியும். பட் ஆனா இதுக்கு ஆல்டர்னேட்டிவா நிறைய டூல்ஸ் இருக்குது. எந்த ஒரு கோடிங் எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நிறைய லோ கோட் டூல்ஸுமே இருக்குது அண்ட் நோ கோட் டூல்ஸுமே இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா make.com இருக்குது, Zapier இருக்குது, N8N இருக்குது அண்ட் இது மட்டும் இல்லாம எந்த கோடிங்குமே இல்லாம இன்னும் சில டூல்ஸுமே இருக்குது. ஸோ நம்மளோட சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து இந்த ஏஐ ஏஜென்ட் வந்து எப்படி பில்ட் பண்ணலாம், நம்மளோட ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரிலாம் ஏஐ ஏஜென்ட்டை பில்ட் பண்ணிக்கலாம், நம்மளோட பிஸ்னஸஸ்க்கு வந்து எப்படி அதை பில்ட் பண்ணிக்கலான்னு ஒவ்வொரு எபிசோடா வந்து போட போறோம். அண்ட் இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் அண்ட் அப்டேட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஏஐ ஏஜென்ட்டை பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கு, போய் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா பில்டிங் ப்ராசஸ்ல இருக்கு. சீக்கிரமே வந்து ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து இந்த லிங்க்ல இருக்கும், போய் ட்ரை பண்ணி பாருங்க.